நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழப்பமும் இருக்குது. லைக் எதெல்லாம் நம்ம பிராண்டடில் வாங்கணும், எதெல்லாம் நான் பிராண்டில் வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா வி ஆல் டிஃப்ரெண்ட் பீப்புளுங்க. நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டிஃப்ரெண்ட்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ், டிஃப்ரெண்ட்டான பட்ஜெட். ஸோ வி ஆல் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாருமே ஒரே விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாராலையும் எல்லாத்தையுமே எஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லாராலையும் எல்லாத்துலேயுமே பிராண்டுக்கு போக முடியாது. ஓகே, இன்க்ளூடிங் மீ. என்னாலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹை அண்ட் பிராண்ட்ஸ், லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் ஐம் கோன் டு டாக் அபவுட் 5 pieces which is very very important. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை பிராண்டில் தான் வாங்கணும். அப்படின்னு ஏன் இதை பிராண்டில் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த 5 பீசஸுமே நம்ம யூசேஜாக இருக்கட்டும், அதோட டியூரபிலிட்டி, அதோட லைஃப், அதோட குவாலிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப மேஜராக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 5 பீசஸ் வந்து எல்லாருமே மெஜாரிட்டி மக்கள் வந்து அதை தான் வந்து ஜூம் பண்ணுவாங்க. மாதிரி இவங்க பர்சன், இவங்க வந்து ஒரு கிளாஸியான விமனா, இவங்க ஒரு எலிகென்ட்டான விமனா, இவங்க ஒரு ஃப்ளூவெண்ட்டான விமனா அப்படின்னு நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பொருளை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஓகே, மற்றதை பார்க்க மாட்டாங்கன்னு இல்லை, மேஜராக அதில் தான் வந்து எல்லாரோட ஃபோக்கஸும் திரும்பும். ஸோ அதே தான் அந்த 5 பொருள் கண்டிப்பாக பிராண்டில் தான் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். Hey guys, நான் பிரீதா. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. நிறைய பேருக்கு வந்து இந்த பிராண்ட்ஸ்னால் என்ன அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலி நிறைய விதமான பிராண்ட்ஸ் இருக்குங்க. பட் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் லைக் டூ டெக்னிக்கலாக இருக்கும். நிறைய ஃபேஷன் ஜார்கன்ஸ் இருக்கும். பட் ஒரு காமனருக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். தட் இஸ் லக்ஸரி பிராண்ட். லக்ஸரி பிராண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத விட லக்ஸரி பிராண்ட்ஸை யார் வாங்குவாங்கன்னு சொல்கிறேன், அதுலேயே உங்களுக்கு புரியும். அவங்களோட பையிங் பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, விலையே கேட்காம வாங்குவாங்க. அந்த பொருளோட குவாலிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட ஒரிஜினாலிட்டி, அதோட ஆத்தென்டிசிட்டி, அதோட டீட்டெயிலிங், அதோட ஹிஸ்ட்ரி, அதை யார் செஞ்சாங்க, எந்த டிசைனர் அதை செஞ்சாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. இதெல்லாம் பார்த்து வாங்குறவங்க, முக்கியமாக அதோட விலை என்னன்னே கேட்காம வாங்குவாங்க, அவங்க தான் வந்து லக்ஸரி பிராண்ட்ஸ்க்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூயி வுட்டான், குச்சி, ராடா, ஷனல், இந்த மாதிரி ஹை அண்ட் பிராண்ட்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து லக்ஸரி பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து கொஞ்சம் ஹை அண்டான சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புள் வாங்குவாங்க. ஓகேங்களா? நம்ம வாங்கக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யார் வேணால் வாங்கிக்கலாம். And that is more like a status material. Second thing is premium brands. Premium brands என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவிலே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீ, ராங்லர், இந்த பூமா, அடிடாஸ், இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. லைக் நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். அதாவது இது வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரைஸ் குவாலிட்டி ரேஷியோ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த விலைக்கு இந்த பொருள் வந்து வர்த்து அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து இதுக்கு போவாங்க. அண்ட் இப்போ நிறைய காமன் பீப்புள் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் டூ எக்ஸ்பென்சிவ். அவங்களோட பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் புஷ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் இதை வாங்கிட முடியும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ். மூணாவது இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நம்ம எல்லாரும் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாஸ்ட் ஃபேஷன் ஆர் மாஸ் மேனுஃபேக்சரிங் பிராண்ட். நம்ம ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, இந்த மாதிரி நிறைய வாங்குறோம்ல இது. அண்ட் லோக்கல் மார்க்கெட்ஸில் வாங்குறது, ரோட் சைட் ஷாப்பிங்கில் வாங்குறது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் அந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும், ஃபினிஷிங் சரி இருக்காது, இல்லை ஃபிட் சரி இருக்காது, இல்லை நூல் வெளில வந்திருக்கும், சின்ன பிரச்சனைகள் அதில் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து மாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறனால அதோட டீட்டெயில்ஸில் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வே சீப்பாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய வாங்குவோம், கலராக போடுவோம் இல்லைங்களா. நம்ம எல்லாரும் பண்ணுறது தான். வி ஆல் டூ. 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இப்போது பிராண்டடில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 5 பீசஸ் பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் லக்ஸரி பிராண்ட்ஸ்லேயே வாங்கலாம், இல்லை ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லேயே வாங்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அண்ட் த ஃபோர்மோஸ்ட் திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக பிராண்டில் தான் அதை வாங்கணும் அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா, உங்களோட டெனிம் ஜீன். டெனிம் ஜீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் 1 இல்லை 2 அப்படி தான் வச்சுருப்போம். வசன்னு நிறைய வாங்கிக்க மாட்டோம், கலராலாம் வச்சுக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து நம்ம நிறைய அக்கேஷன்ஸ்க்கு போட்டு போவோம். இட்ஸ் வெரி கேஷுவல், இட்ஸ் செமி ஃபார்மல். அது நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போடுவோம், நிறைய டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸை ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து உழைக்கணும் அப்படின்னு நினைப்போம். நிறைய பேர் வந்து ஜீனை வந்து துவைக்க மாட்டோம், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. ஏன்னா டெனிமோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே பெட்டராக புரியும். அண்ட் now coming back to this, முக்கியமாக அதோட ஃபிட் வந்து நல்லா இருக்கணும், அதோட டெக்ஸ்சர், அதோட டியூரபிலிட்டி, அதோட லைஃப், அதோட குவாலிட்டி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ அதனாலேயே எப்போவுமே நம்ம வந்து டெனிம் ஜீன் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு லக்ஸரி பிராண்ட் ஆர் ப்ரீமியம் பிராண்டில் தான் வாங்கணும்.
உங்களால் லூயி வுட்டானில் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து ஒரு லீவைஸ் ஒரு வேங்லர் அந்த மாதிரியான ப்ரீமியம் பிராண்ட்ஸில் வாங்குங்க. ஏன்னா நம்ம அது ஒரு தடவை வாங்க போகிறோம், ரொம்ப வருஷம் வச்சுக்க போகிறோம், அண்ட் அதோட லைஃப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன், முக்கியமாக எனக்கும் இருக்குது. ஒரு ஜீனை பார்த்த உடனே அந்த ஃபிட் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னா உடனே என் கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்லி அங்கே பின்னாடி வந்து அதோட லேபிளுக்கு தான் போகும், அதோட டேகுக்கு தான் போகும், அது என்ன பிராண்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு டெனிம் ஜீன் வாங்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாங்கல, இனிமேல் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கோ ஃபார் அ குட் குவாலிட்டி பிராண்ட். இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டெனிம் ஆர் லெதர் ஜாக்கெட். டெனிம் ஜாக்கெட்டாக இருக்கலாம், லெதர் ஜாக்கெட்டாக இருக்கலாம். ஜென்ரலி நம்மலாம் லெதர் ஜாக்கெட் அவ்வளோவா வாங்கிக்க மாட்டோம். நம்ம ஊரோட வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட் வந்து நமக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம ஜென்ரலி அதை வாங்க மாட்டோம். பட் டெனிம் ஜாக்கெட் எஸ், வி ஆல் பை இட். இப்போ லேடிஸ் கிட்ட யார்கிட்டயுமே டெனிம் ஜாக்கெட் இல்லாமல் இருக்காது. வி ஆல் நோ ஹவு டெனிம் ஜாக்கெட் ஹெல்ப்ஸ் அஸ், அண்ட் டெனிம் ஜாக்கெட்டோட யூசேஜ், அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டைல் பண்ணலாம், எவ்வளோ சூப்பராக அதை வச்சு லேயர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வி ஆல் லவ் டெனிம் ஜாக்கெட்ஸில். ஸோ அது யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அ ஸ்டேபிள் இன் அ வார்ட்ரோப். டெனிம் ஜாக்கெட்னா ஒன்று தான் வச்சுருப்போம், அதையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக கோ ஃபார் ஹை அண்ட் ஒரு ப்ரீமியம் பிராண்ட். அதாவது இகாம் வெப்சைட்டில் இல்லை ஏதாவது லோக்கல் ஸ்டோரில், ரோட் சைட் ஷாப்லலாம் வாங்கினோம் என்ன ஆகுனா, டெக்ஸ்டராக இருக்கட்டும், அதோட சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ we don't want that, okay? ஜீனில் சொன்ன மாதிரி யாரும் டெனிம் ஜாக்கெட்டில் அதோட பிராண்டு பார்க்க மாட்டாங்க, பிகாஸ் அது அவ்வளோ விசிபிளாக இருக்காது ஒன்று. பட் அதோட ஃபிட்டை பார்த்தாலே அதோட குவாலிட்டி நல்லா தெரிஞ்சிடும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுவர் அண்ட் ரிமெம்பர், கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெனிம் ஜாக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோ ஃபார் அ ஹை அண்ட் ஒரு ப்ரீமியம் பிராண்ட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பிராண்டடில் வாங்கணும், அது என்னென்னா வாட்ச். சில பேருக்கு வந்து அந்த வாட்ச் மேலே ஒரு பயங்கர கிரேஸ் இருக்கும். அதனால நிறைய டிஃப்ரெண்டான வாட்ச் வாங்குவாங்க. ஒரு 10-20 வாட்ச் வச்சுருப்பாங்க. 10-20 வாட்ச் வாங்கி வச்சுருக்கேனே, இது எல்லாத்துலேயுமே நான் எப்படி ப்ரீமியம் பிராண்ட்ஸ்க்கு போகிறது அப்படின்னு உங்களுக்கு அது டவுட் வரும். நிறைய வாட்ச் வாங்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் 2 வாட்ச் வந்து ஒரு ஹை அண்ட் ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளால் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது, ஐ நோ. ஆனால் 2 வாங்கிக்கலாம் இல்லை, ஏதாவது ஒரு நல்ல டைட்டன் வாட்சில் கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இட்ஸ் குட் ப்ரீமியம் பிராண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு ப்ரீமியம் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி நைஸ். சி கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட எலிகன்ஸை அவங்க வாட்சை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரியான மெட்டல் போட்டிருக்காங்களா, அண்ட் அவங்களோட ரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சைஸ் ஆஃப் டயல் இருக்கா, அது அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க, சரிங்களா? நிறைய டிஃப்ரெண்ட்டான வாட்சஸ் கலராக வாங்கி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முக்கியமாக 2 வாட்ச் வந்து ஒரு பிராண்டட் ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது என்னென்னா, ஒன்று வந்து உங்களோட கோ டு வாட்சாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே உங்ககிட்ட இருக்க 100 வாட்சில் ஒரு வாட்ச் நீங்கள் பிக் பண்ணணும். கான்ஷியஸ்லி சட்டனை நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு வாட்ச் இருக்கும், ஓகேங்களா? அந்த வாட்ச் என்ன அப்படின்னு பார்த்து அந்த வாட்சை கண்டிப்பாக ஒரு ஹை அண்ட் பிராண்டில் வாங்க. அண்ட் இன்னொரு வாட்ச் வந்து அக்கேஷ்னலாக ஏதாவது ஃபங்க்ஷன் வேர் ஒரு பார்ட்டி வேர் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ச் வச்சுக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் ஹை அண்ட் ப்ரீமியம் பிராண்டில் வாங்குங்க. ஸோ இந்த கோ டு வாட்ச் அண்ட் அன் அக்கேஷ்னல் வேர், இந்த 2 வாட்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வாட்ச் வச்சுருந்தாலும் சரி, இந்த 2 வாட்ச் மட்டும் ப்ரீமியம் ஆர் ஹை அண்ட் பிராண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹேண்ட்பேக்ஸ். ஹேண்ட்பேக்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து ஒன்று கண்டிப்பாக நம்மளோட ஆஃபீஸ் வேராக இருக்கணும். ஆஃபீஸ்க்கு போகிற லேடிஸ் அப்படின்னா நம்ம ஃபார்மலான ஹேண்ட்பேக் வாங்கி வச்சுருப்போம்ல, அது வந்து ஒரு ஹை அண்ட் ஒரு குட் பிராண்டடில் போய் வாங்குங்க. பிராண்டட் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா வந்து ஹூச்சின்ற பிராண்டு தெரியணும், இல்லை லூயி வுட்டன்ற பிராண்டு தெரியணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஓகே, கோ ஃபார் அ குட் குவாலிட்டி லெதர் பேக். தட்ஸ் மோர் தென் எனஃப். 1000 ரூபாய் தான் நம்ம பட்ஜெட், அவ்வளோக்கு தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னா நம்மளால் 25,000 ரூபாய்க்கான பேக் வாங்க முடியாது. பட் 2000 ரூபாய்க்கான பேக் கண்டிப்பாக வாங்கலாம்ல. we can actually push ourselves, இல்லையா? ஸோ லைஃப், அதோட டியூரபிலிட்டி, அதோட யூசேஜ், அதோட குவாலிட்டி, அதோட உள்ளே இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக அதோட ஃபினிஷிங் எல்லாம் ஈஸியாக கிழியாது, ஈஸியாக அருந்துராது, ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு பேக் வந்து ஒரு கோ டு பேக், லைக் அடிக்கடி நம்ம எடுப்போம் பார்த்துருக்கீங்களா? சும்மா ஒரு ஷாப்பிங் போகிறது, கேஷுவலாக ஏதாவது போகணும் அப்படின்னா கூட எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பேக் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 பேக், ஃபார்மல் பேக் அண்ட் அ கேஷுவல் பேக், இந்த 2 பேக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஹை அண்ட் ஒரு ப்ரீமியம் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5th இம்பார்ட்டன்ட் பீஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுட்வேர். ஃபுட்வேரில் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். ஃபுட்வேர்னால் வந்து இந்த அக்கேஷ்னலாக போட்டோம்ல, இந்த பார்ட்டி வேர்ஸ், இந்த பீட்டோஸ், பம்ஸ், இந்த ஹை ஹீல்ஸ், பாயிண்டி ஹீல்ஸ், இந்த மாதிரியான ஃபேன்சியான ஃபுட்வேரில் வந்து நம்ம பிராண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் அப்படியும் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பண்ணாதீங்க. இஃப் யூ ஹாவ் அ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் ஃபுட்வேரில் போய் நீங்கள் ஒரே ஒரு ஃபுட்வேரில் தான் ஒரு நல்ல ஹை அண்ட் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட கோ டு ஃபுட்வேர்.
எது வந்து எந்த ஒரு ஃபுட்வேர் வந்து அன்கான்ஷியஸ்லி எங்கே போகிறதுனாலும் நீங்கள் அதை தான் பிக் பண்ணுவீங்க. ஓகே, முக்கியமான காரணம் வந்து அதோட கம்ஃபர்ட், அதோட யூசேஜ், அது நிறைய அவுட்ஃபிட்ஸ்க்கு அதை நீங்கள் போடுவீங்க. எந்த ஒரு ஃபுட்வேரில் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோ இன்வெஸ்ட் இன் அ குட் லோஃபர். பெல்லிஸ், பேலரினாஸ், ஏதோ ஒன்று. உங்ககிட்ட ஒரு 10 ஃபுட்வேர் இருக்குது, ஆனால் எதை போடுறதுன்னு தெரியலன்ற கன்ஃபியூஷனில் அன்கான்ஷியஸ்லி நம்ம போய் ஒரு ஃபுட்வேரை பிக் பண்ணணும். இல்லை, இட் கேன் பி எனி திங் ஆஃப் யோர் சாய்ஸ். இந்த ஃபுட்வேர் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு குட் பிராண்ட் ஒரு ப்ரீமியம் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேராக போடுறது, அக்கேஷனலாக போடுறது, இதெல்லாம் வந்து யூ கேன் அஃப்கோர்ஸ் கோ ஃபார் நான் பிராண்ட்ஸ் ஆர் ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ். நாட் அ ப்ராப்ளம். யாரும் அன்றைக்கி வந்து அவங்க காலை பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட கோ டு ஃபுட்வேர் என்னவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் ஒரு ஹை அண்ட் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணி. இப்போ சொன்ன இந்த 5 விஷயம் இல்லாமல் மற்ற நிறைய பீசஸில் இல்லை எல்லாத்துலேயுமே உங்களால் கண்டிப்பாக தாராளமாக பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அஃபோர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். பட் நிறைய பேருக்கு வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். எதில் வாங்குறது பிராண்டட், எதில் வந்து நான் பிராண்டட் வாங்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கான வீடியோ இது. அண்ட் இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. மற்றதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டாப்ஸாக இருக்கலாம், உங்களோட ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், உங்களோட காகல்ஸ், உங்களோட ஆக்சசரிஸ், உங்களோட ஜுவல்லரி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸில் மாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இல்லை சும்மா ரோட் சைட் ஷாப்பிங்கில் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நாட் அ ப்ராப்ளம். ஆக்சுவலி இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக பார்க்குற சில விஷயங்கள்லாம் பிராண்டடாக இருக்கணும். டிஷர்ட், டாப் எல்லாம் நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ அதை யாரும் பார்க்க. ஹேர் ஆக்சசரிஸ் வந்து என்ன பிராண்டில் போட்டிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஜுவல்லரி வந்து எஸ்டலில் வாங்கினீங்களா, இல்லை லோக்கல் ஸ்டோரில் வாங்கினீங்களா, இல்லை ரோட் சைட் ஷாப்பிங்கில் வாங்கினீங்களா, இல்லை கோல்டு போட்டிருக்கீங்களான்னு யாரும் இதெல்லாம் அலசி ஆராய மாட்டாங்க. பட் டெஃபினெட்லி உங்களோட ஜீனை வந்து பார்ப்பாங்க. டெஃபினெட்லி உங்களோட ஃபுட்வேரை வந்து பார்ப்பாங்க. டெஃபினெட்லி உங்களோட ஹேண்ட்பேக் வந்து பார்ப்பாங்க, வாட்ச் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால இந்த 5 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் யூ ஹேவ் அ பட்ஜெட் அண்ட் எதில் பிராண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் நான் பிராண்டட்க்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சா என்னோட அவுட்ஃபிட் டீடைல்ஸ் ஒரு ஜுவல்லரி டீடைல்ஸ் என்னன்னு தெரியணும்னா ப்ளீஸ் கோ ஃபாலோ மீ இன் மை இன்ஸ்டாகிராம் அண்ட் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இஸ் preet_lifestylist. இந்த வீடியோ அகைன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's me Preetha signing off. Bye.